இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று வானதூதர்களை குறித்தும் வானதூதர்களுடைய திரள்கள் குறித்தும் செராஃபீன்கள் குறித்தும் கெருபுகள் குறித்தும் ஆண்டவருடைய வார்த்தையிலே வாசிக்கின்ற பொழுது, வார்த்தையை அறிந்தவர்கள் இதனுடைய பொருளை நாம் உணர்ந்திருக்கிறோம். வானதூதர்களை குறித்து, வானதூதர்களுடைய திரள்களை குறித்து, முதன்மை வானதூதர்களை குறித்து, செராஃபீன்களை குறித்து. இன்று ஆண்டவருடைய இந்த செய்திக்குள்ளாக செல்வதற்கு முன்பாக பெற்றோர்களாகிய உங்களுக்கு மிக அழகான ஒரு செய்தியை இந்த நாளினுடைய இறை வார்த்தை வழியாக, குறிப்பாக இறைவாக்கினர் எசேக்கியேல் நமக்கு மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், ஒருவேளை உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ உங்களுடைய குழந்தைகளுக்கோ கெருபுகளை குறித்த ஒரு கேள்வி எழுப்புங்கள். கெருபுகள், இன்றைக்கி கெருபுகள் அப்படின்னா அந்த கெருபுகளினுடைய அமைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மிக அழகாக எசேக்கியேல் புத்தகம் 10வது அதிகாரம் 21வது இறை வார்த்தை கெருபுகளை குறித்து. ஆண்டவருடைய இந்த நாளுடைய செய்திக்கும் இந்த இறை வார்த்தைக்கும் தொடர்பு இருக்கிறது. கெருபுகளை குறித்து நீங்களும் நானும் அறிந்து கொள்வதற்கு இது ஒரு உதவியாக இருக்கும். ஆகவே எசேக்கியேல் புத்தகம் 10வது அதிகாரம் 21வது இந்த இறை வார்த்தையை நாம் இணைந்து வாசிப்போம். கெருபுகளை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? வாசிப்போம். இருந்தன, அவற்றின் இறக்கைகளின் கீழ் மனித கைகளின் சாயல் இருந்தது. மீண்டும் ஒரு முறையாக இந்த இறை வார்த்தையை நம்ம சத்தமா எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். அவை ஒவ்வொன்றுக்கும், கெருபுகள் ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் 4 இறக்கைகளும் இருந்தன. அவற்றின் இறக்கைகளின் கீழ் மனித கைகளின் சாயல் இருந்தது. அப்போ பாருங்க பிரியமானவர்கள், இன்னைக்கு கெருபுகள் அப்படின்னா உங்கள் குழந்தைகள்கிட்ட கேளுங்க, அல்லது வளர் இளம் பருவத்தினர்கிட்ட, இல்லை இளைஞர்கள் இளம் பெண்கள்கிட்ட. கெருபுகள், இப்போ இந்த கெருபுகள் மீது கடவுளினுடைய மாட்சிமை அது விளங்குகிறது என்று இறைவாக்கினர் எசேக்கியேல் தன்னுடைய அந்த அனுபவத்தை நமக்கு சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஓகே, அப்போ இன்னைக்கு கெருபுகள் அப்படின்னா அந்த கெருபுகள் அவர்களுடைய அந்த உடல் அமைப்பு எப்படியாக இருக்கிறது? கெருபுகள் அப்படின்னா அவர்களுக்கு எத்தனை இறக்கைகள் இருக்கிறது? அது மிக அழகாக இன்றைக்கி எசேக்கியேல் இறைவாக்கினர் நமக்கு சொல்கிறார். இப்போ விண்ணக வாசிகளை குறித்து நம்முடைய குழந்தை செல்வங்கள் தெரிந்து கொள்வதற்காக இந்த இறை வார்த்தை நம்ம பகிர்ந்து கொண்டும் இது ஒரு மறைக்கல்வியாக கூட இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி ஆண்டவருடைய செய்தியானது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு அழைப்பு. இப்போ நம்ம செய்திக்குள்ளே நம்ம கடந்து வருகிறோம். டாக்டர்கிட்ட நம்ம போனோம்னா, ஒருவேளை நமக்கு உடல் நோய் அப்படின்னு நம்ம போனோம்னா, டாக்டர் அவர் நம்மளை உடலை பரிசோதனை செய்கிறார், செக்கப் பண்ணுறாரு. அப்போ செக்கப் பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா, மூச்சை நல்லா இழுத்து விடுங்கன்றாரு. முன்னாடி செக் பண்ணுறாரு, பின்னாடி செக் பண்ணுறாரு. செக் பண்ணும்போது மூச்சை நல்லா இழுத்து விடுங்க அப்படின்னு. இப்போது நம்ம ஒரு வேளை கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து இந்த வயசு வரைக்கும் நீங்கள் மருத்துவமனைக்கு சென்று அந்த அனுபவம் இருக்கும். டாக்டர் சொல்லும் போது நம்மளும் ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு எடுத்து விட்டுருப்போம். பெருமூச்சு விட்டுருக்கீங்களா? பெருமூச்சு விட்டுருக்கீங்களா? இப்போ கேள்வி ஆண்டவர் இன்றைக்கி இறை வார்த்தையினுடைய அடிப்படையில் நீங்கள் இறை வார்த்தையை கவனிச்சிருந்தீங்களா? உங்களுக்கு தெரியும், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இன்றைக்கி பெருமூச்சு விட்டுருக்கோமா? பெருமூச்சு விடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் என்ன? எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் பெருமூச்சு விடுவீங்க? மூச்சு இழுத்து விடுறது உங்களுக்கு தெரியும், பெருமூச்சு விடுறது அப்பா அப்படி பெருமூச்சு விடக்கூடிய அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? எந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் பெருமூச்சு விட்டுருக்கீங்க? அப்பாடி பிரசங்கம் முடிச்சிட்டாரா சாமி, வளவளவளான பிரசங்கம் வைக்கக்கூடிய சில மறைவுரையாளர்களை குறித்து. அன்புக்குரியவர்களே, சில குழந்தை செல்வங்கள் எல்லாம் இன்றைக்கி தூங்க வைக்கிறதுக்கு நம்முடைய தாய்மார்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. நிறைய நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்கு செர்மனை போட்டு விட்றாங்க. இன்றைக்கி தான் நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடைக்குது இல்லைங்களா? யூடியூப்லேருந்து நிறைய. அதில் சில பேர் ஃபாண்ட் ஆஃப், ஏன்னா சில பேருடைய குரல் கேட்டாலே அவங்களுக்கு தூக்கம் வந்துடும். அந்த மாதிரி நபர்களை யூடியூப்பில் எடுத்து குழந்தைங்களுக்கு ஒரு வேளை அது நம்ம தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா குழந்தைகள் அந்த இறைவார்த்தை கேட்டுக்கிட்டே தூங்கும் போது கூட, அப்படி இறைவார்த்தை கேட்டு தூங்கும் போது கூட, தூக்கத்தில் கூட கடவுள் அந்த குழந்தைகளை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். அதுவே நிறைய நம்முடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டிகள்லாம் நம்முடைய குழந்தையை தூங்க வைக்கிறதுக்கு நிறைய கதைகள்லாம் சொன்னாங்க, விவிலியத்தினுடைய கதாபாத்திரங்களை சொன்னாங்க, பாட்டுக்கிட்டெல்லாம் பாடினாங்க.
மேபி நமக்கு இன்றைக்கி இறை வார்த்தையை நம்ம வந்து நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கு, சில குழந்தை செல்வங்களுக்கு தாத்தா பாட்டிகள் எல்லாம் அதுக்கு ஒரு யூடியூப் சேனலில் ஆண்டவருடைய செய்தியை வந்து போட்டு விட்டு கமான் தூங்குங்க அப்படின்னு. இன்றைக்கி பெருமூச்சு நம்ம எப்போ விடுறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஆலயத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்லுங்கள், பெருமூச்சு எப்போ விடுறீங்க? பெருமூச்சு விட்டதே இல்லையா? எப்போ பெருமூச்சு விடுவீங்க? என்னம்மா? தூக்க முடியாத சுமையை தூக்கும் போது நம்ம பெருமூச்சு விடுறோம் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. வேறு எப்போ நம்ம பெருமூச்சு விடுறோம்? அப்படியே டக்குன்னு உங்களுடைய மைண்டுக்கு வரக்கூடியது பெருமூச்சு. ரொம்ப அழகான ஒரு செய்தி இன்றைக்கி ஆண்டவர் கொடுத்துருக்காரு. எஸ், வழக்கமாக எங்கள் வேதியர் தான் சொல்லுவார், ஏதோ சொல்ல வர்றாரு அவர். ஒரு பிரச்சனையிலிருந்து ஒரு மனுஷன் விடுபடும் போது, ஒரு தீராத ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையிலிருந்து இன்றைக்கி அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடும் போது பெருமூச்சு விட்டு அப்பாடி என்னுடைய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி போச்சு அப்படின்னு நம்ம அன்புக்குரியவர்களை இன்றைக்கி இறை வார்த்தையில் ஒரு பெருமூச்சை குறித்து சொல்கிறாங்க. நீங்கள் வாசித்த இறை வார்த்தையில் வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாசகத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி தொடக்கமாக வந்து இன்றைக்கி நிறைய யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய செய்தி நிறைய பேர் நிறைய இன்றைக்கி ப்ரொப்போசல்லாம் கொடுக்குறாங்க. ஃபாதர் இந்த மாதிரி செய்தி கொடுங்க, இவரை போல் செய்தி கொடுங்க. எவரை போல நம்ம செய்தி கொடுக்க தேவையில்லை, நம்மள ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய செய்தியை நம்ம கொடுக்குறோம். ஏன்னா எனக்கு யூடியூப்பில் வந்து இவரை போல் ஆகணும், அவரை போல் ஆகணும் அப்படிலாம் இல்லை. நாம இருப்போம், கடவுள் நம்ம எப்படி பயன்படுத்துகிறாரோ அப்படி நம்ம இறைவருடைய செய்தியை நம்ம கொடுப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இன்றைக்கி வந்து ஒரு செய்திக்குள்ளே நம்ம போகணும்னா நிறைய பேர் நிறைய ப்ரொப்போசல் கொடுக்குறாங்க. வித்தியாசமான ஒரு டைட்டில் கொடுங்க, அப்போ வந்து எல்லோரும் வந்து அதுக்குள்ளே போகணும் அப்படின்னு. அப்போ நிறைய யூடியூப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதனுடைய கண்டென்ட்டை முழுவதுமாக ஒரு ப்ரமோ போல், ஒரு ட்ரைலரை போல் இன்றைக்கி வந்து அதை கொடுக்குறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இன்றைக்கி நம்ம இந்த பெருமூச்சு விடக்கூடிய இந்த ஒரு அனுபவம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது இருக்குதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம இன்றைக்கி ஆண்டவருடைய செய்தியை வாசிப்பதற்கு முன்னாடி சகோதரி வாசித்தாங்க. அதில் வழக்கமாக நம்ம வந்து வாசக புத்தகத்திலேருந்து வாசித்தோம்னா மேலே இறைவார்த்தை வாசிப்பதற்கு முன்பாக ஒரு டைட்டில் இருக்கும். அதை வாசிக்கிட்டு தான் இறைவாக்கினர் எசேக்கியேல் புத்தகம், இறைவாக்கினர் எசாயா புத்தகம் அப்படின்னு சொல்லி அதில் இந்த இறைவார்த்தை கொடுக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த இறைவார்த்தை உங்களை தொட்டிருக்கும். எசேக்கியேல் புத்தகம் 9வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை, புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 9 verse 4 இறைவார்த்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இங்கே ஒரு பெருமூச்சை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. எசேக்கியேல் புத்தகம் 9வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை வாசிக்கலாம். பின் ஆண்டவர் அவரை நோக்கி, நீ எருசலேம் நகரெங்கும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளம் இடு என்றார். ஓகே, மீண்டும் ஒரு முறையாக இந்த இறை வார்த்தை உங்களை கடந்து போகாதபடிக்காக யூடியூப் வழியாக நீங்கள் செய்தி கேட்குறீங்கன்னா இந்த இறை வார்த்தையை ஒரு முறை கவனமாக அப்படியே கவனிங்க. ஒரு வேறு பைபிள் வச்சு நீங்கள் வாசிக்கிறீங்கன்னா தமிழ்ல ஆங்கிலத்தில் நீங்கள் வாசிங்க, இணைந்து வாசிக்கலாம். எசேக்கியேல் 9வது அதிகாரம் 4வது இறை வார்த்தை. பின் ஆண்டவர் அவரை நோக்கி, நீ எருசலேம் நகரெங்கும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளம் இடு என்றார். அன்புக்குரியவர்களே, இப்போ ஆண்டவர் வந்து இதை யாருக்கு சொல்கிறார் அப்படின்னா ரொம்ப அழகாக வார்த்தை நமக்கு சொல்கிறது. நார்பட்டு உடுத்தி எழுதும் மை கூட்டை தம்முடைய இடையில் வைத்திருந்த அந்த மனிதருக்கு ஆண்டவர் வந்து இந்த செய்தியை சொல்கிறாரு. ஓகே, இதை அப்படியே இங்கிலீஷில் நம்ம வாசிச்சிருவோம். எசேக்கியேல், புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 9 verse 4. The Lord said to him, go through the city, through Jerusalem, and put a mark on the foreheads of those who sigh and groan over all the abominations that are committed in it. ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போது நெற்றியில் வந்து ஒரு அடையாளம் இட சொல்கிறார். நெற்றியில் வந்து ஒரு அடையாளம் இடுங்கன்னு சொல்கிறாரு. யார் வந்து யாருடைய நெற்றியில் அடையாளம் இடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா இந்த பெருமூச்சு விட்டு புலம்பக்கூடிய மனிதர்களுக்காக நீங்கள் வந்து நெற்றியில் அடையாளம் விடுங்கன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நற்செய்தியில் ஆண்டவர் மிக அழகாக சொல்கிறாரு, சகோதர சகோதரிகள், நீங்கள் இறை வார்த்தை நம்ம வாசிச்சிட்டோம்னா இன்னும் நமக்கு மிக தெளிவாக நமக்கு கிடைக்கும். மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை நம்ம எடுத்து வாசிப்போம். மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை. உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும்போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள்.
அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இப்போ பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த இறை வார்த்தை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செஞ்சான் அப்படின்னா என்னென்னா, ஓகே, சகோதரிகள் ஒருவர் அப்படின்னு சொன்னால் ஒரு வேளை அது குடும்ப உறவுகளாக இருக்கலாம், அல்லது நமக்கு நெருங்கிய ஒரு உறவுகளாக இருக்கலாம். ஏன்னா இவங்களை நம்ம சகோதரிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவங்களில் யாராவது ஒருத்தர் குற்றம்னு கூட அங்கே சொல்லலை, பாவம் அப்படின்ற வார்த்தையை நற்செய்தியாளர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்படின்னா அன்புக்குரியவர்களே, நமக்கு நெருக்கமானவங்க நம்ம வேறு யாருன்னே தெரியாத நபர்கள் அல்ல, நமக்கு அறிமுகமானவர்கள். அப்போ நமக்கு அறிமுகமானவர்கள் ஒரு வேளை பாவம் செய்கிறாங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, ஓகே, அந்த பாவத்தை சுட்டி காட்டி அவங்கள நீங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி நிறைய பேருக்கு இன்றைக்கி கரெக்ட் பண்ணுறது அல்லது சரி செய்கிறது, அல்லது ஒருவர் தவறான ஒரு காரியங்கள் இருக்கிறாருன்னா அதை சொல்கிறதுக்கு கூட இன்றைக்கி நம்ம பயப்படுறோம். அன்புக்குரிய சகோதரி, ஒரு வேளை இன்றைக்கி எல்லாருக்கும் நம்ம நல்லவனாக இருக்கணும் அப்படின்னா, மக்களின் செல்வராக இருக்கணும்னா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன். நம்ம எதுவுமே சொல்லணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. பிரியமானவர்களே, அப்போ இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய சகோதரிகள் அப்படின்னா உங்களுக்கு நெருக்கமானவர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு அறிமுகமானவர்களாக இருக்கலாம். அறிமுகமாகாத நபர்கள் அல்ல, அறிமுகமான நபர்களுக்கு அவர்கள் தவறுகின்ற பொழுது நம்ம போய் அவங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பிரியமானவர்களே, இப்போ அறிமுகமே ஆகாத நபர்கள் நிறைய நேரங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போது இந்திய தேசத்தில் ஒலிம்பிக் அந்த பதக்கத்தை வாங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வீராங்கனை அவ்வளோ ஒரு முயற்சி எடுத்தாங்க. அவன் எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்தில் இன்றைக்கி ஒரு வேளை அரசியல்வாதிக்கு எதிராகவோ அல்லது பணம் படைத்தவருக்கு எதிராகவோ பதவி படைத்தவருக்கு எதிராகவோ நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியல. கண் முன்னாடி நம்ம பார்க்குறோம், நம்முடைய கண் முன்னாடி தவறு நடக்குது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு நினச்சி ஒரு பெருமூச்சு விட்றோம் பார்த்தீங்களா? அந்த பெருமூச்சை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னைக்கு சொல்கிறாரு, உனக்கு அறிமுகமானவர்கள், உன்னுடைய சகோதரிகள், உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. இன்றைக்கி நிறைய குடும்பங்கள், அன்புக்குரிய சகோதரிகளே, அறிமுகமானவர்கள் நம்முடைய உறவுகளுக்கே நம்மளால் வழிகாட்டுதல் கொடுக்க முடியல. நம்ம அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கி பேசக்கூடிய காரியம், இதையெல்லாம் தாண்டி நமக்கு கைமீறி போயிடுச்சு. நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம், குற்றங்கள் நடக்குது, பாவங்கள் நடக்குது, ஒன்றுமே செய்ய முடியல. அவங்கெல்லாம் பணம் படைத்தவர்களாக இருக்கிறாங்க, பதவி படைத்தவர்களாக இருக்கிறாங்க, அவர்கள் எதிர்த்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு அழகான ஒரு செய்தி இப்படி கொடுக்கப்பட்டது, யூடியூப்பில் செய்திகளில் கொடுக்கப்பட்டாங்க. மல்யுத்தம் ஜெயித்து விட்டது, இதுக்கு மேலே என்னால் போராடுறதுக்கு எனக்கு சக்தி கிடையாது அப்படின்னு அந்த பெண்மணியானவள், நான் ஓய்வு பெற்றுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் பெருமூச்சு விட்டு அழுது புலம்புகின்ற பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய நெற்றியில் அடையாளம் இடப்படும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதரிகளே, இன்னைக்கு ஒருவேளை நாம் பணி செய்யக்கூடிய இடத்திலோ அல்லது நமக்கு அறிமுகமாகாதவர்கள் இடத்திலோ பதவி பணம் இப்படி நிறைய பலசாலிகளாக இருக்கக்கூடிய நபர்கள், இதை தான் இன்னைக்கு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மிக அழகாக எசேக்கியேல் புத்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனத்தில், நீ எருசலேம் நகரெங்கும் சுற்றி அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நீ நெற்றியில் அடையாளமிடு. இப்போ நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் மட்டுமல்ல, நமக்கு இன்றைக்கி சில நல்ல காரியங்களை செய்யணும், சில காரியங்களை நம்ம பேசணும், ஆனால் பேச முடியல, பெருமூச்சு மட்டும்தான் விட முடியுது, புலம்ப மட்டும்தான் முடியுது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டு சொல்கிறார், உனக்கு நெற்றியில் அடையாளம் இடப்படும், உன்னை நான் பாதுகாக்கிறேன் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆகவே தான் இன்றைக்கி நான் தொடக்கத்தில் நான் கேட்டேன், நீங்கள் பெருமூச்சு விட்டுருக்கீங்களா? நீங்கள் பெருமூச்சு விடும் போது எதுக்காக நீங்கள் பெருமூச்சு விட்டுருக்கீங்க? ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கி மிக அழகாக சொல்கிறது, நீ கடவுளுடைய அந்த கடவுள் விரும்பாத காரியங்கள், அருவருக்கத்தக்க காரியங்கள், அதை செய்கின்ற பொழுது நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் பெருமூச்சு விடுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய நெற்றியில் நான் அடையாளம் இடுகிறேன், உன்னை நான் பாதுகாப்பேன். மற்ற காரியங்கள் எல்லாம் அது அழிவுக்குரிய செய்திகளாக இருக்குது. யார் யாரெல்லாம் அழிக்கப்படுவார்கள் என்பதை குறித்து இந்த நாளினுடைய வாசகம் தெளிவாக இருக்கிறது. அப்போ அன்புக்குரிய சகோதரிகளை, இன்றைக்கி நீங்களும் நானும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், வெறுமனே நம்முடைய சார்ந்தவர்கள், நமக்கு நெருக்கமானவர்கள், நம்முடைய உறவுகளை தாண்டி அப்படி உறவுகள் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் இயேசு சொல்லி கொடுக்குறார்,
அறிமுகமாகாத நபர்கள், உறவுகள் இல்லாத நபர்கள், ஆனால் அவர்கள் தவறு இழைக்கின்ற பொழுது நம்ம பெருமூச்சு விட்டு அவர்களுக்காக புலம்பி கடவுளுடைய சமூகத்தில் வருகின்ற பொழுது ஆண்டவர் சொல்றார், உன் நெற்றியில் நான் அடையாளம் விடுகிறேன், உன்னை நான் பாதுகாக்கிறேன், உன் குடும்பத்தை நான் பாதுகாக்கிறேன், உன்னுடைய கூக்குரலுக்கு நான் செவி கொடுக்கிறேன். யார் யாரெல்லாம் அழிவுற வேண்டுமோ அவர்கள் எல்லாம் அழிக்கப்படுவார்கள். அதில் ஆண்டவர் சொல்றாரு, குழந்தைகளோ முதியோரோ இளைஞரோ இளம் பெண்களோ அப்படிலாம் ஒரு பாகுபாடும் கிடையாது. ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். கண்களை மூடி கரங்களை குவித்தோம். இன்னைக்கு நம்முடைய பெருமூச்சுகள் எதற்காக இருக்கிறது? நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது போல நம்முடைய சகோதர சகோதரிகளில் பாவம் செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு வழிகாட்டுதல் கொடுப்பதற்கு நம்ம தயாராக இருக்கிறோமா? ஒருவேளை அவங்க நம்மளை தப்பாக நினைச்சாலும் பரவாயில்ல, அவருடைய வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தாய் தந்தையாய் சகோதரனாய் சகோதரியாய் உறவுகளாய் நீங்கள் நல்ல வழிகாட்டுதல் கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறீங்களா? உங்களால் ஆன முயற்சி எல்லாம் செய்கிறீர்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக சொல்ற, உங்களால் முடியலையா 1-2 பேரை வச்சுக்கோங்க, அப்படியும் முடியலையா தாய் திருச்சபையிடம் வாங்க, அப்படியும் முடியலையா பெருமூச்சு விடுங்க. உங்கள் பெருமூச்சு விடக்கூடிய புலம்பலுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வெகுமதி உங்களுடைய நெற்றியில் அடையாளமிட்டு உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அவர் பாதுகாக்கிறேன் என்றார். தொடர்வருக்கும் திருப்பலியிலே இப்படி பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிற அநேக இறை பராமரிப்பை நம்பி வாழக்கூடிய உறவுகளுக்கு நியாயம் கிடைக்க திருப்பலியில் மன்றாடுவோம்.